சீறி பாய்ந்த PSLV C-59 ராக்கெட். பிரபா 3 செயற்கைக்கோள்களை அனுப்பி இஸ்ரோ சாதனை. சூரியனின் புற பகுதியை ஆய்வு செய்வதற்காக பிரபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள்களுடன் இந்தியாவின் PSLV C-59 ஏவுகணை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ஒரு அங்கமாக திகழும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அமைப்பு மூலம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நேற்று சரியாக மாலை 4:08 மணிக்கு விண்ணில் ஏவுவதற்காக அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேர சோதனையின் போது நல்வாய்ப்பாக பிரபா 3 செயற்கைக்கோள்களில் சில தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை கண்டறிந்தனர் விஞ்ஞானிகள். இதனைத் தொடர்ந்து ஏவுகணையை ஏவுவதற்கான நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. ஏவுகணை மீண்டும் பரிசோதனை செய்த பின் பிரபா 3 இரட்டை செயற்கைக்கோள்களுடன் இந்தியாவின் PSLV C-59 ஏவுகணை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனை விஞ்ஞானிகள் கைத்தட்டியும் ஆற தழுவியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நியூ ஸ்பேஸ் நிறுவனமானது இதுவரை 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியிருக்கிறது. பெரும்பாலான உலக நாடுகளின் விண்வெளி ஆய்வு நடவடிக்கைகளுக்கு இந்தியாவின் இஸ்ரோ பெரும் பங்களிப்பை அளித்து வரும் நிலையில் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடன் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது. அந்த வகையில் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் இரு பிரபா 3 செயற்கைக்கோள்களை PSLV C-59 ஏவுகணை மூலம் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி சூரியனின் புறவெளி கதிர்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. கொரோனா கிராஃப்ட் மற்றும் ஆக்லர் எனும் இவ்விரு செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளியை சுற்றி ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தரவுகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்ப உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மேலும் இது தரையிலிருந்து பெறப்படும் கட்டளைகள் எதுவும் இல்லாமல் தானாகவே இயங்கும் வல்லமை கொண்டது என்றும் தெரிவித்தனர். தற்போது விண்ணில் செலுத்தப்படும் ஆக்லர் மற்றும் கொரோனா கிராஃப்ட் செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் மிகவும் துல்லியமாக வலம் வந்து ஆய்வு செய்யும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.